வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்துடைய ரிவ்யூ தான். என்ன படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் திரௌபதி 2 தான் பார்க்க போகிறோம். திரௌபதி 2 வந்து நம்ம மோகன்ஜி தான் எடுத்து வச்சுருக்கிறாரு. பயங்கரமான படமாக எடுத்து வச்சுருக்கிறாரு. போன வாட்டி எடுத்தாரில்ல அந்த மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாரு. அதனால் இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிங்களா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு 2 வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து ராஜா காலத்து கதையை வந்து பயங்கரமாக எடுத்து வச்சுருக்கிறாரு. அது வந்து 13ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு ராஜா கதை. வல்லவராயனும் சுல்தானும் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பயங்கரமாக பூசி விட்டு எடுத்து வச்சுருக்கிறாரு. நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா கதையோடைய லென்த்து வந்து 2.25 மணி நேரம் கொஞ்சம் போர் அடிக்குது. அதுதான். மற்றபடி மீதி எல்லாமே விஷுவல்லாம் சூப்பராக இருக்குது. கதைக்கு வந்து நம்ம ரிச்சர்ட் வந்து பொருந்தவே இல்லை. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயங்கள். மீதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளான கதையை வந்து இவ்வளோ நீட்டுக்கு இழுக்கணுமான்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி வந்து செம்ம சூப்பரான படம் தான். தேட்டரில் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.